ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜானகி ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணை நம்முடைய இலக்கியம் சூஸ் பண்ணியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் அந்த பொண்ணு பார்த்து நம்மளுடைய ஜானகிக்கு பிடிச்சி போதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கௌதம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கார்த்தியும் அந்த ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாருங்க. ஆஃபீஸில் மீட்டிங் எதுன்னு போய் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா நம்முடைய பைரவி பயங்கரமாக கோவத்தில் உக்கிரமத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை வீடிக்க போகுதுங்க. வீட்டுக்குள்ளே நம்ம இலக்கியா காலை எடுத்து வச்சது என்ன இலக்கியா, இந்த வீட்டில் எல்லாம் உன்னுடைய சட்டம் தானா, எவ்வளோ திமிராக இருந்தேன்னா என்னை இந்த வீட்டில் ஒரு ஆளை கூட மதிக்காத மாதிரி செஞ்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த அண்ணியும் பார்த்தீங்கன்னா வர வர என்னை சுத்தமாக மதிக்கிறதில்ல, இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி அப்படின்ற மாதிரி, நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே அப்பயே என்னுடைய நிம்மதியெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ எல்லோரும் எங்கே தான் போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பைரவி கேட்டது. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னை இந்த குடும்பத்தில் ஒரு ஆளால் ஒரு எறும்பை கூட யாரும் மதிக்கிறதில்ல, உங்கள் இஷ்டத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க, ஏதோ செய்கிறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் செய்யணும் அப்படின்றத கேட்குறது கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் எதுக்கு உங்களை கேட்கணும், உங்களெல்லாம் எப்பயோ தண்ணி செழித்து விட்டாச்சு. ஏன்னா நீங்கள் இந்த குடும்பத்துக்கு நல்லது எப்பவுமே நினைக்க மாட்டேறீங்க, கெட்டது மட்டும் தான் நினச்சிட்டே இருக்கீங்க. அதனால் உங்கள் கையில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னிட்டு அப்புறம் நாங்கள் செய்யணுன்றது அவசியம் இல்லை, நாங்களே எங்களுக்கு தேவைன்னா அந்த விஷயத்தை பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே அண்ணன் இருந்தால் என்னை விட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைரவி சொல்கிறாங்க. அப்பாவே இருந்தாலே கண்டிப்பாக இதை செஞ்சுருப்பாங்க, நீ பண்ண வேலைக்கு அவரெல்லாம் கோவப்பட்டு கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பார் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே இந்த இலக்கியம் தான். இவ்வளோ நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி மறுபடியும் என் கையில் இந்த அதிகாரத்தை எடுக்கலன்னா பாருங்கள், அன்னைக்கு என்னுடைய அதிகாரத்தை நீங்கள் புரிஞ்சுவீங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் அது என்னன்னு தெரியல, நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைரவி நினச்சிட்டு போகிறாங்க. இவை என்ன தான் கண்டுபிடிச்சாலும் ஒரு அரைச்சி மாவு அரைச்சாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தான் தடங்கல்கள் வந்தாலுமே நம்மளுடைய கார்த்திக் அந்த பிரியாவுக்கு கல்யாணம் நடக்கிறது அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறோம். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்